நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரப்பாவே ரப்பாவே ஓ ரப்பாவே ரப்பாவே நாளைக்கு காலையில் நான் எந்திரிச்சதும் நீங்க இருந்து போயிடணும். ஐ டோன்ட் கேர் நீ எங்க போற இல்ல நீ என்ன செய்ய போறீன்னு எனக்கு கவலை இல்லை. I'm sorry, Shruti. I'm really so sorry. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? இன்னைக்கு நீங்க இந்த கோயிலுக்கு வந்ததால உங்களுக்கு தான் பிரயோஜனம். எப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க இங்க வரலன்னா நான் உங்க மேல கோவப்பட்டிருப்பேன். அப்படி நான் கோவப்பட்டேன்னா நீங்க என்ன சமாதானப்படுத்தணும். அப்படி நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுல எவ்வளவு கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டத்தை விட இது எவ்வளவு பெட்டர். என்ன விஷயம் ராணியம்மா, இன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமா பேசிட்டு இருக்க? அது என்ன தெரியுமா? என்னோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரு ரொம்ப பெரிய வக்கீல். நானும் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் நல்லா பேச கத்துக்கிட்டேன். சரி போதும், உங்ககிட்ட நான் இந்த கேஸ்ல தோத்துட்டு தான் ஒத்துக்கிறேன். இப்ப நீ கோர்ட்டுக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்தா அங்கேயும் நான் போய் கேஸ்ல வாதாடுவேன். சரி வாங்க. சரி. அப்பா நீங்க எப்படி இங்க? உன்னோட உண்மையான ரூபம் என்னன்னு இப்ப நான் பார்த்தேன். உண்மையான ரூபமா? அப்பா நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்றதுதான் சரி. தப்பான வேலையெல்லாம் செய்யறது நீதான் ஷாம்.
நீ ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிருக்க. இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். நீ வேணா பாரு, நான் எல்லார்கிட்டயும் உன்னை பத்தின உண்மையில சொல்ல போறேன். நான் உங்களை இங்கிருந்து போக விட்டாதானே நீங்க எல்லாருக்கும் போய் சொல்லுவீங்க. ஸ்ருதி, உனக்கு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? இன்னைக்கும் ஸ்ட்ரைக் தானா? ஆனால் இந்த கடையிலேருந்து எப்போவோ அம்மருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரத்தில் வண்டி அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான். நான் எப்படியாவது சென்னைக்கு தனியாவே போயிடுறேன். என்னங்க, நீங்க உங்களோட மொபைல மறந்துட்டீங்க. என்னாச்சுங்க? உங்க முகம் ஏன் இந்த அளவுக்கு வாடி போயிருக்கு? அது வந்து என்னோட ஃபோன் காணாம போயிடுச்சோன்னு நினைச்சேன். சரி, இனி இப்போ எனக்கும் நேரமாகுது. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பொண்ணை கூப்பிட்டு எங்க ஓடுற? பெரிய ஹீரோவா நீ? எக்ஸ்கியூஸ் மீ. இந்த இங்கிலீஷ்ல எல்லாம் பேசினா எங்களுக்கு ஒண்ணும் புரியாது. இருங்க, எங்க அண்ணன் வருவாரு. இந்த பொண்ணோட அப்பா. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வார்னு பாரு. ஏய், இங்க பாரு, ஒரு அடி கூட அசைய கூடாது. நீ அசைஞ்சா இதே இடத்துல உன்னை புதைப்பேன். இங்க பாருங்க, எந்த பொண்ணையும் நான் கூட்டிட்டு ஓடல. நீங்க என்னென்னமோ பேசாதீங்க. ஏய், வாய மூடுடா. என்னடா பாக்குற? நீங்க என்ன பண்றீங்க? என் கையை விடுங்க. வா. என்ன அர்த்தம் இல்லாம பேசுறீங்க? வா. நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வான்றல. கொஞ்சம் கேளுங்க. நான் அவரோட பொண்ணு கிடையாது. என்னோட பேரு ஸ்ருதிங்க. நான் அந்த பொண்ணுல நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வாயை மூடிட்டு வா. சொன்னா கேட்க மாட்டேன். ஆ! ஆ! வீட்டில் இருக்கிற எல்லாரும் எங்க போனாங்கன்னே தெரியல. பிரியாவை கூப்பிடலாம்.
நான் முதல்லயே பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வெளியே அனுப்பிட்டேன்ப்பா. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன். வாய மூடு. உன்ன மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஆளை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல. உங்ககிட்ட பேசுறது கூட மிகப்பெரிய தப்பு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கூட நீ என் பொண்ணு பின்னாடி சுத்துறிய, உனக்கு வெக்கமா இல்ல? எங்க அக்கா கிட்ட போய் சொல்லி நீ இந்த வீட்டுல தங்கி இருக்க. இந்த மாதிரி அசிங்கமா நடந்துக்கிறிய, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? என் அக்காவை நீ என்னமோ சொல்லி மயக்கிட்ட. பாவம் என்னோட அக்கா, நீ ரொம்ப நல்ல பையன், உன்ன மாதிரி இந்த உலகத்துல வேற யாரும் இல்லைன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ உன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் அவங்க கிட்ட சொல்லத்தான் போறேன். கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். இத பாருங்கப்பா, நிச்சயமா ஸ்ருதியை நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். வாய மூடு. இந்த மாதிரி தப்பான நோக்கத்துல என் பொண்ணு பேரை சொல்ல கூட உனக்கு உரிமை இல்ல. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, பேசாம நீ உன் மனைவி கூட போய் வாழ வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி நடிச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? போ, முதல்ல இங்கிருந்து போ. அதுதான் காதல்பா, காதல். அது ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்க பொண்ணை நான் உயிருக்குயிரா காதலிக்கிறேன். பேசாத. காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ பண்றதுக்கு பேரு காதல் இல்ல ஷாம். நீ எங்களுக்கு செய்யறது துரோகம், ஏமாத்து வேலை. இத பாரு, இப்ப நீ பண்ணிட்டு இருக்க நாடகத்தை பத்தி நான் எல்லார்கிட்டையும் சொல்லத்தான் போறேன். என்னப்பா, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, என்னமோ பண்ண விட மாட்டேன்னு. என்னப்பா அது? உங்களை நீங்களே சமாளிக்க முடியல, இந்த நிலைமையில என்னங்க சமாளிக்க போறீங்க? என்ன அந்த டிரால என்ன இருக்குப்பா? மாத்திரையா? அட, நான் போய் மாத்திரை கொண்டு வரேன்ப்பா, நீங்க போறீங்க? எங்கப்பா சொன்னீங்க? இந்த டிராலியா? ஐயோ, இதுல இல்லையே. ஓ, இதுல இருக்குன்னு சொல்றீங்களா? இதோ கிடைச்சிருச்சு. அட, நீங்க எதுக்கு பக்கத்துல வரீங்க? நானே வரேன். இந்த மாத்திரை தானே நீங்க தேடினீங்க? உங்களை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க, நான் தான் முடிவெடுத்துட்டேன். போங்க, நீங்க கொஞ்சம் கவனமா போய் சேருங்கப்பா. ஆனா ஒரு விஷயம், ஸ்ருதியை பத்தி மட்டும் நீங்க கவலையப்பட வேண்டாம். நான் தான் சொல்றேன்ல, நான் இருக்கேன்னு. அவங்கள நான் நல்லா பாத்துக்கிறேன். ஸ்ருதியை நான் என்னைக்குமே விட மாட்டேன்.
அவ்வளவுதான் பண்ண போறேன். உன் கையை பிடிக்கிறதுக்கு இன்னும் தைரியம் இருக்கு. ஏதோ தள்ளி விட்டு அவ்வளவுதானே, பரவாயில்ல. டேய் ஆகாதீங்க, ஓடுங்க. டேய் ஆகாதீங்க. டேய் விட்டுருங்க விட்டுருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் ஒழுங்கா எல்லாரும் இங்க இருந்து ஓடுங்க. ஏய் ஓடுங்கடா. என்ன அஸ்வின், என்னாச்சு உங்களுக்கு? அவன் என்ன லேசா தள்ளி விட்டு அவ்வளவுதான், அதுக்கு போய் அவனை நீங்க அட என்னப்பா நீ? சரி மொத்தம் எவ்வளவு ஆச்சு சொல்லு. 20 ரூபாமா? ஆ? எதுக்குப்பா? எதுக்கு நான் அவ்வளவு அதிகமா பணம் கொடுக்கணும்? ஆ? அங்க இருந்து வரதுக்கு இங்க கம்மி தான் ஆகும். நான் 1 ரூபா கூட அதிகமா கொடுக்க மாட்டேன். என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாவுல என்னை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். சரி சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. ஷோ, இந்த சாவியை வேற எங்க வச்சு தொலைச்சேன்னு தெரியல. பையில தானே அத்தை, சாவி எதுக்கு தேடுறீங்க? கதவு திறந்துதான் இருக்கு. என்னடா இது? ஷாம் தம்பியும் அப்பாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருந்தாரு. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வாங்கம்மா. அப்பா அப்பா அங்க பாருங்கப்பா. அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு? அப்பா கண்ணை திறந்து பாருங்கப்பா. கடவுளே, சசி தம்பி, என்னங்க? சசி தம்பிக்கு என்னாச்சு? என்னாச்சு? என்னங்க? அப்பா கேட்டாருங்க. என்னாச்சு இவருக்கு? நான் வந்து பாக்கும்போது அப்பா இப்படிதான் கிடந்தாரு. சசி என்னாச்சுப்பா? என்னாச்சு? இங்க பாருங்க, எழுந்திரீங்க. அப்பா கண்ண தரங்க. அத்தை நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. என்னங்க? என்னோட வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. இவரை நான் மேல அனுப்பிட்டேன். இனிமே நான் நினைச்ச மாதிரியே நடக்க போறேன்.